வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தியாசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசன் விஜிதா. முதலில் தலைப்பு செய்திகள். நேர்கட்டணம் குறைக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு டிஜிட்டல் தேர்தல் முறையை பயன்படுத்தப்பட உள்ளது. பல்வேறு அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு சுகாதார பிரிவுக்குட்பட்ட 5 பிரிவுகளில் இரவு நேர உணவு பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பான கண்காணிப்பு நேற்று வியாழக்கிழமை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ராசரட்னம் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு சுகாதார பிரிவுக்குட்பட்ட 5 பிரிவுகளில் இரவு நேர உணவு பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பான கண்காணிப்பு நேற்று வியாழக்கிழமை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ராசரட்னம் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. கண்காணிப்பு குழுவின் மூலம் 32 உணவகங்கள் பார்வைக்குட்படுத்தப்பட்டு அவற்றுள் 23 உணவகங்களில் பாவனைக்கு உதவாத உணவுகள் கைப்பற்றப்பட்டதோடு 17 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அத்தோடு உணவகங்களில் உணவு பாதுகாப்பு முறைகள் தொடர்பான விழிப்பூட்டல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் சுகாதாரமான பாதுகாப்பான உணவுகளை மக்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்க செய்வதே எமது சுகாதார பணிமனையின் நோக்கமாகும் என பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ராசரட்ன முரளீஸ்வரன் தெரிவித்தார். இதில் பிரதி சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சரவணபவான் உட்பட 8 வைத்தியர்கள், 2 உணவு மருந்து பரிசோதகர்கள், 2 மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், 4 மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், 17 சுகாதார பரிசோதகர்களும் பங்கு பற்றினார்கள். நேர்கட்டணத்தை குறைத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீர் கட்டணத்தை குறைத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் நீர்கட்டணத்தை குறைத்து குறித்த வர்த்தமானி வெளியானது. இதன்படி வீட்டு உபயோகத்திற்கான நீர்கட்டணம் 7 வீதத்தாலும், அரச வைத்தியசாலைகளுக்கான நீர்கட்டணம் 4.5 வீதத்தாலும், பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்களுக்கான நீர்கட்டணம் 6.3% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான டிஜிட்டல் தேர்தல் முறையை பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக டிஜிட்டல் தேர்தல் முறையை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். முதலில் பொது தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக மாகாண சபை, பிரதேச சபை மற்றும் நகர சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது அரசியலமைப்பை மீறி செயற்பட்ட தரப்பினருக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது அரசியலமைப்பை மீறி செயற்பட்ட தரப்பினருக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மொரட்டுவையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அடிப்படை உரிமைகளை மீறியே தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். மக்களின் வாக்குரிமையை பறிக்க முற்பட்ட சகலருக்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய காலம் வரும். தேர்தலை நடத்தாமைக்காக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நட்டையிட்டை வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளருக்காக நடாத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடைக்கப்பட்ட தரங்குறைந்த கள் விநியோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுத்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கள் விநியோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு ஜீவன் தொண்டமான் மறுப்பு தெரிவித்துள்ளார். இன்றைய காலகட்டத்தில் பெருந்தோட்ட சமூகத்தை பொறுத்தவரையில் கல்வியிலும் ஏனைய துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வரும் சமூகமாக காணப்படுகின்றது. எனினும் ஒரு சில அரசியல் நபர்களுக்காகவும் அரசியல் கட்சிகளுக்கு சார்பாகவும் தனிநபர்கள் சிலரால் மலையகத்தை இலக்கு வைத்து இவ்வாறான தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அத்துடன் தேர்தல் காலங்களில் இவ்வாறான பொய்யான தேர்தல் பிரச்சாரங்களை பரப்பி அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக சில கருத்துக்களை ஊடகத்தினூடாக வெளிப்படுத்தி வருகின்றனர் எனவும் ஜீவன் தொண்டமான் குற்றம் சுமத்தியுள்ளார்.
தரமற்ற தடுப்பூசி கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்ட கெகலி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தரமற்ற தடுப்பூசி கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்ட கெஹலிய உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடுமையான மன அழுத்தம், இதய நோய் மற்றும் உடல்நல குறைவு போன்றவற்றால் மக்கள் தரப்பினர் பாதிக்கப்பட்டிருப்பதால் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை விரைவில் வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இது தொடர்பான கோரிக்கைகளை மனு மூலம் அறிவிக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். லங்கா சதோச நிறுவனம் பல்வேறு அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. லங்கா சதோச நிறுவனம் பல்வேறு அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. இதனால் இறக்குமதி செய்யப்படும் 425 கிராம் எடையுள்ள மீன் ஒன்றின் விலை 75 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 500 ரூபாவாகும். அத்துடன் உள்ளூர் 425 கிராம் மீன் ஒன்றின் விலை 450 ரூபாவாகவும் 155 கிராம் மீன் ஒன்றின் விலை 270 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ பயரினுடைய விலை 890 ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு வெங்காயம் கிலோ ஒன்றின் விலை 470 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சீனி மற்றும் காய்ந்த மிளகாய் கிலோ ஒன்றின் விலையும் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெத்தலையின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 925 ரூபாவாகும். 1 கிலோ உள்ளூர் சம்பாவின் விலையை 226 ரூபாவாகவும் 1 கிலோ கொண்டைக்கடலின் விலையை 439 ரூபாவாகவும் குறைப்பதற்கு லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவின் புச்சியோன் நகரில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவின் புச்சியோன் நகரில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தீப்பரவல் காரணமாக 12 பேர் வரை காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 9 மாடிகளை கொண்ட குறித்த விருந்தகத்தின் 8வது மாடியிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டது எனவும் தீப்பரவலிற்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் பெய்து வரும் கனமழை காரணமாக 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் பெய்து வரும் கனமழை காரணமாக 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷின் 6 மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த 64,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் அந்த பகுதிகளில் உள்ள 11 கங்கைகள் பெருக்கெடுக்கும் நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளிற்கான நமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு நமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.